Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11th NCERT லைன் பை லைன் சீரீஸ்ல யூ பாக்டீரியா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிங்டம் மொனீரால ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா அப்படின்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல ஆர்கி பாக்டீரியாவை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம யூ பாக்டீரியாவை பத்தி பார்க்கலாம். ஸோ யூ பாக்டீரியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூ பாக்டீரியா கிட்ட இருக்கும். அண்ட் இவங்க வந்து மொட்டைல் அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ற ஒரு ஆர்கானிசமா இருந்தது அப்படின்னா, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஃபிளாஜெல்லம் அப்படின்றது இருக்கும். ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து லோகோமோட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகறதுக்கு யூஸ் ஆகுற ஆர்கன் தான் ஃபிளாஜெல்லம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ப்ளூ கிரீன் ஆல்கே. இது வந்து இம்பார்ட்டன்ட்டான நீட் எம்சிக்யூ. ப்ளூ கிரீன் ஆல்கேனா என்ன அப்படின்னு கேட்டா, சைனோபாக்டீரியா. நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட்டான ஒரு எம்சிக்யூ. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் ஏ இருக்கும். இந்த குளோரோஃபில் ஏ எப்படின்னா, கிரீன் பிளான்ட்ஸ்க்கு எப்படி குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குமோ, அதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டயும் இருக்கும். அந்த ரீசன்னால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப். அவங்களோட ஃபுட்ட அவங்களே வந்து பிரிப்பேர் பண்ணிப்பாங்க. பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா, இவங்க கிட்ட குளோரோஃபில் ஏன்ற பிக்மெண்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைனோபாக்டீரியா வந்து யூனிசெல்லுலார், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ் குரூப்பா இருப்பாங்க. இல்லைன்னா சிங்கிளா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸோட இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கலாம், மரைன் வாட்டர்லயும் இருக்கலாம். அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஆல்கேவாவும் இந்த சைனோபாக்டீரியா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாரி காலனிஸ் அப்டின்னா, இந்த மாரி குரூப்பா தான் இருக்கும். இந்த மாரி குரூப்பா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெலட்டினியஸ் ஷீட் மூலமா கவர்ட் ஆயிருப்பாங்க. இது மாரி அதாவது அந்த பாக்டீரியாவ சுத்தி ஒரு ஜெல்லி லைக் ஷீட் மாதிரி வந்து இருக்கும். சில ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் நம்ம அட்மாஸ்பியர்ல நைட்ரோஜன் தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த நைட்ரோஜன ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செல் தான் இந்த ஹெட்டிரோசிஸ்ட். சில ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்டு செல் ஹெட்டிரோசிஸ்ட் வந்து இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட்டான நீட் எம்சிக்யூ. அந்த ஆர்கானிசமோட ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நாஸ்டாக் அண்ட் அனபினா. இதுவும் இம்பார்ட்டன்ட்டான நீட் எம்சிக்யூ தான். இதுவும் இந்த மாதிரி வயலட் கலர் இருக்கு இல்லையா? இதான் ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரோஜனை அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப். கீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப் அப்படின்னா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா இருக்கிற நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ், அமோனியா இவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன் அப்பவும் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். இது வந்து கீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப். எப்படி வந்து குளோரோஃபில் ஏன்ற பிக்மெண்ட் மூலமா அவங்களோட ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்களோ, இந்த மாரி கெமிக்கல்ஸ் மூலமா அவங்களோட ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இவங்களுக்கு வந்து இந்த ரீசைக்ளிங் நியூட்ரியன்ட்ஸ், நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், பாஸ்பரஸ், அயர்ன், சல்ஃபர் இந்த மாதிரி ரீசைக்ளிங் நியூட்ரியன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப் பண்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா மத்த ஆர்கானிசம டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதான் ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா. இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா தான். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, டீகம்போஸ் அதுல இருந்து தான் எடுத்துப்பாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்ட் பால்ல இருந்து தயிர உருவாக்குறதுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ கிரியேட் பண்றதுக்கு, லெக்யூமினஸ் பிளான்ட்க்கு எல்லாமே நைட்ரோஜன ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லாமே இந்த ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா தான் வந்து யூஸ் ஆகும். சில பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, கிராப்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாமே டிசீஸ கிரியேட் பண்ற பேத்தோஜன்ஸாவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து காலரா, டைஃபாய்ட், டெட்டானஸ், சிட்ரஸ் கேங்கர் இது எல்லாமே வேற வேற பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மோஸ்ட் காமன் டிசீசஸ் தான் இது எல்லாமே. ஸோ பாக்டீரியா வந்து ஃபிஷன் ப்ராசஸ் மூலமா வந்து ரீப்ரொடியூஸ் ஆவாங்க. ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி 2
ப்ரோஜெனிஸா ஃபார்ம் ஆகும். அது பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இல்லாத டைம்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாவும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமாவும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா பத்தி எம்சிக்யூல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து நல்லா இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மைக்கோபிளாஸ்மா அப்படின்ற இந்த ஆர்கானிசம்க்கு பார்த்தீங்கன்னா செல் வாலே இருக்காது. எந்த ஆர்கானிசம்க்கு செல் வால் இல்லையோ அந்த ஆர்கானிசம் என்ன அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து மைக்கோபிளாஸ்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு லிவிங் செல் தான் இந்த மைக்கோபிளாஸ்மா. அண்ட் இவங்க ஆக்சிஜன் இல்லாம கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களால உயிர் வாழ முடியும். நிறைய மைக்கோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் டிசீஸ் ப்ரொடியூசிங் பாக்டீரியாவா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இந்த லாஸ்ட் பேரா வந்து நிறைய எம்சிக்யூ கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த ஆர்கானிசம் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், எந்த ஆர்கானிசம்க்கு செல் வாலே கிடையாது, எந்த ஆர்கானிசம் ஆக்சிஜன் இல்லாம சர்வைவ் பண்ண முடியும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே மைக்கோபிளாஸ்மா. ஸோ பாக்டீரியா அப்படின்னா என்ன அண்ட் அதோட நியூட்ரிஷன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல போட்டோசிந்தட்டிக், கீமோசிந்தட்டிக், ஹெட்டிரோட்ராஃபிக் அதை பத்தி பார்த்தோம். அண்ட் அதோட ரீப்ரொடக்ஷன், ஃபிஷன், டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஸ்போர்ஸ் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே பண்ணும். அண்ட் மைக்கோபிளாஸ்மா இதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.